ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போன 24-25ல நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு டீமும் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் ஆக்ஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறது ஃபுல் கம்ப்ளீட் டீடைல் ரிவ்யூவாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல ஹையஸ்ட் பிட்டா இருக்கிறது நூர் அகமத். நூர் அகமதுக்கு தான் 10 கோடி ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க. அதுதான் சென்னை டீம்லேயே இருக்கிற ஹையஸ்ட் பிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன், அஸ்வினா ஆஸ்னா வந்து பழையபடி சிஎஸ்கேவோட கம்பேக்கு. ஸோ இந்த ஆக்ஷனில் எப்படி போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டாப் ஆர்டர் பழைய டீமை பாதி டீம் அப்படியே எடுத்துட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 2025 ஐபிஎல் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா ரித்ராஜ் வந்து லீட் பண்ண போகிற இடத்துல நம்ம சாம் கரன், அடுத்து நம்ம ரச்சின் ரவீந்திரா, டெவோன் கான்வே, அவங்க எல்லாரும் அடுத்த செட் அப்படியே உள்ள இறங்குறத பார்க்கும்போது ஐபிஎல் 2025 கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க ஆக்ஷனுக்குள்ள எப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த நம்ம சிஎஸ்கே டீமுக்கு 10க்கு நான் 8.5 ரேட்டிங் கொடுப்பேங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம எந்த டீம் பார்க்க போறோம்னா, என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீம்ஸ் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸோட ஹையஸ்ட் பிட் யாருன்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட். 12.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஒருத்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒருத்துதாங்க. ஏன்னா போல்ட் அண்ட் பும்ராவோட கம்பேக்கை நம்ம இப்ப பார்க்க போறோம். பழைய டியோ அப்படியே 2025க்கு வரப்போகுது. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் சூப்பர் பிக். அடுத்து தீபக் சஹருக்கு வந்து அதிகமாக கொடுத்து எடுத்திருக்காங்க. நம்ம சென்னையோட சொத்து போயிட்டாரு, என்ன பண்றது, பரவாயில்ல, அவருமே நல்ல பிக். என்ன கேட்டா மும்பையோட பெஸ்ட் பிக் அப்படின்னு எதுன்னு கேட்டா வில் ஜாக்சன் தாங்க சொல்லுவேன். ஆர்சிபி ஆர்டிஎம் கூட யூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம், ஆனா எதுவுமே வேணான்ட்டாங்க. மும்பைக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் வில் ஜாக்ஸ் இருக்கிறது. ரயான் ரிக்கல்டன் வந்து ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பருங்க, சவுத் ஆப்பிரிக்கன். அவருமே மும்பைக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் இருப்பாங்க. இஷான் கிஷன் வெளியே போனதுனால ரியான் ரிக்கல்டனை தான் வந்து விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. மும்பை டீமுக்கு நம்மளோட ரேட்டிங் படி பார்த்தோம்னா 10க்கு 8.5 கொடுக்கலாங்க. சூப்பரான ஒரு டீம். 2025 ஆக்ஷன்ல கண்டிப்பா மும்பை டஃப் கொடுப்பாங்கிறதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போற டீம் ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இவங்களோட ஹையஸ்ட் பிட் யாருன்னு பார்த்தோம்னா ஜெயஸ் ஹேசல்வுட். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர். ஆர்சிபிக்கு ரொம்ப நாள் அடி வாங்கிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் பவுலிங் தான். அதுக்கு இப்போ புதுசா ஒரு முயற்சி கொண்டு வந்திருக்காங்க. அதுல பார்த்தோம்னா தான் ஜெயஸ் ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க. அப்புறம் செகண்ட் அவங்களோட ஹையஸ்ட் பிட் எதுன்னு பார்த்தோம்னா பிலிப் சால்ட். அவர் வந்து 11.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அடுத்த பிட்டு பார்த்தோம்னா ஜித்தேஷ் சர்மா. அவருக்கு தான் வந்து 11 கோடி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தூரம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அவர் அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னா. புவனேஸ்வர் குமாரை 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஆர்சிபி வந்து ஒரு பெஸ்ட் பிக்குங்கிறத புவியை சொல்லலாம். அதுக்கப்புறம் லயம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க. நடுவில் ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த மேக்ஸ்வெலுக்கு பதிலாக லயம் லிவிங்ஸ்டன் எடுத்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் பிக்கு தாங்க லயம் லிவிங்ஸ்டன். அப்புறம் ஆல்ரவுண்டர் அதுக்கு அடுத்து குருணால் பாண்டியாவை எடுத்திருக்காங்க. குருணால் பாண்டியாவை எந்த இதில் எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் அவருமே ஒரு நல்ல பிக் தான். ஃபினிஷர்ஸ் பார்த்தோம்னா டிம் டேவிட், ஜேக்கப் பெத்தல், இவங்க 2 பேர்த்தையும் எடுத்திருக்காங்க. 2 பேருமே ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டர்ஸ் தான். ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆர்சிபி இந்த டைம் ஆச்சு இந்த டீம் ஒரு பிளேயிங் 11 வந்து பெர்ஃபெக்டாக செட் பண்ணி, ரொமாரியோ ஷெஃபர்ட் வேறு இருக்காரு. கடைசி டவுன் த ஆர்டர்லாம் வந்து சூப்பராக பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் வருஷம் என்னதான் இந்த மாதிரி டீம் எடுத்தாலும் ஆர்சிபி கேள்விக்குறியாகவே போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அடிப்பாங்களா, நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்குறோம். இந்த டைம் ஆர்சிபிக்கு நம்ம ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான டீம் ஃபார் 2025. அடுத்து நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போறோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்களோட ஹையஸ்ட் பிட் யாருன்னு பார்த்தோம்னா இஷான் கிஷன் தாங்க. இஷான் கிஷனை 11.25 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஆனால் அவரை எந்த இடத்துல ஃபிட் பண்ண போறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. ஆல்ரெடி ஓப்பனர் அபிஷேக் சர்மா இருக்காரு, ஹெட் இருக்காரு, 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இன்னொருத்தர் இவரை கொண்டு வந்து எந்த இடத்துல இது பண்ணுவாங்கன்னு தெரியல. கீப்பர் இல்லையான்னு பார்த்தா கிளாஸ்ன்னு இருக்காரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம் இஷான் கிஷனுக்கு போனாங்கன்னு எனக்கும் தெரியல. பாப்பா எந்த இடத்துல யூஸ் பண்ண போறாங்கன்னு. அதை தவிர பார்த்தோம்னா முகமது ஷமி எடுத்திருக்காங்க. நடராஜன் போனதுனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு நல்ல பிட் ஷமி. அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பாவை எடுத்திருக்காங்க. அவருமே ஒரு நல்ல பிக். கமிந்தோ மெண்டிஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ரீலங்காவுக்கு ரீசெண்டாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ ஆக மொத்தம் எஸ்ஆர்ஹெச் டீமை பார்த்தோம்னா அவுட் அண்ட் அவுட் தாங்க. கண்டிப்பாக 10/10 தாங்க அவங்க டீமை பொறுத்தளவு. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் எதுவுமே மாறல. பெர்ஃபெக்டான ஒரு ஸ்குவாடை, கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அவங்க வந்து 2025 ஆக்ஷனுக்குள்ள போயிருக்காங்க. அவங்களுக்கான ரேட்டிங் 10/10 தாங்க நம்மளோட ஸ்குவாட்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ், நம்ம சேட்டனோட டீம். அதில் ஹையஸ்ட் பிட் யாருன்னு பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவரை வந்து 12.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஆர்ஆருக்கு வந்து ஒரு பவுலிங் அட்டாக் கண்டிப்பாக தேவை. ஏன்னா லாஸ்ட் டைம் இருந்த போல்ட்டு போயிட்டாரு. ஸோ அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவருக்கு ஈக்குவலாக ஒன்று பண்ணுவாருன்னு நம்புகிறோம்.
அடுத்து துஷாரா தேஷ்பாண்டே வந்து 6.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. நம்ம சென்னை வந்து எவ்வளவோ போராடினாங்க தேஷ்பாண்டேக்கு, ஆனால் எடுக்க முடியல. அதுவுமே ஒரு நல்ல பிக் தான். அப்புறம் ஸ்ரீலங்கன்ஸ் வனிந்தோ ஹஸ்ரங்கா அண்ட் மகேஷ் தீக்ஷனாவை எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு அப்சல்யூட் ஃபிட் தாங்க. நிதிஷ் ராணா அடுத்து 4th பிளேஸில் அவங்களுமே வராங்க. ஆனால் ஆர்ஆருக்கு வந்து ஒரு சைடு பேலன்சிங்காக இல்லை அப்படின்னாலும், போன டைம் இருந்த அந்த ஸ்ட்ராங்கான டீம் பார்க்க முடியலனாலும், அவங்களோட டாப் 11 பிளேயிங் 11ஓட இம்பாக்ட் பிளேயரோட பார்க்கும்போது அவங்களுமே ஓரளவுக்கு டீமை ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. 2025 ஆக்ஷனுக்குள்ளே முடிஞ்சு நம்ம பிளேயிங்கில் போனால் தான் தெரியும் அவங்க வந்து எந்த மாதிரி டீமை செட் பண்ணி எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்ஆர் டீமுக்கு நம்மளை பொறுத்தளவு நம்ம 10க்கு 7.5 கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு டீம் வந்து செட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த டீம் பார்க்க போகிறோம்னா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸோட ஹையஸ்ட் பிட் யாருன்னா இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷனில் 2வது போன ஹையஸ்டான பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர். இவர் 26.75 கோடி கொடுத்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஒருத்தன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு கேப்டன் எதுவுமே கிடையாது. கடந்த 18 சீசனாக பார்த்தோம்னால யார் எடுத்தாலும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஒரு டீமே செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இந்த டைம் போயிருக்காரு. எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா யுவேந்திர சஹால் எடுத்திருக்காங்க 18 கோடி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த ஐபிஎல், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேற. கண்டிப்பாக யுவேந்திர சஹால் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு மேட்ச் டர்னிங் பிளேயராக வந்து இருக்கிறதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம மினி ஆஸ்திரேலியன் டீம் வந்து அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு, ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காரு. ஸோ மினி ஆஸ்திரேலியா அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. மார்க்ரோ யான்சன் இருக்காரு ஆல்ரவுண்டர்ல. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது அஸ்மத்துல்லா, ஓமர் ஜாய், ஸோ அவங்களோட பிளேயிங் 11 வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கு. பிளேயர்ஸ் வந்து ஷஃபில் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா ஸ்லாட்டுமே ஃபில் ஆயிருக்கு, பேக்கப்புமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட டீமுக்கு பஞ்சாபுக்கு எவ்வளோ ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாங்க. அப்சல்யூட் சூப்பர் டீம் அவங்களும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். இதில் பார்த்தோம்னா இந்த 2025 ஆக்ஷன்லேயே ஹையஸ்ட் பிட் எவருங்க 27 crores ரிஷப் பேண்ட்டை கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுக்கான ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இவங்களுக்கு கீப்பர் ப்ளஸ் கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் இது 3மே வரனால இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ப்ரைஸ் தான். அடுத்து ஃபினிஷரில் பார்த்தோம்னா டேவிட் மில்லர் எடுத்திருக்காங்க, மிச்சல் மார்ஷ் எடுத்திருக்காங்க, எய்டன் மார்க்ரம் எடுத்திருக்காங்க, சமர் ஜோசப் பவுலிங்கில் எடுத்திருக்காங்க. இவங்களோட பிளேயிங் 11 பார்க்கும்போது ஒரு அளவுக்கு இவங்க வந்து கண்டிப்பாக ஃபிட்டாக தான் இருப்பாங்க. ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ தான் அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குமே தவிர, மற்றபடி டீமை பார்த்தோம் அப்படின்னா சாலிடாக கம்ப்ளீட்டாக ஃபிட்டாக இருக்காங்க எல்எஸ்ஜி. இவங்களுக்கு 10க்கு நம்ம 9 கொடுக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இவங்களோட ஹையஸ்ட் பிட் யாருன்னு பார்த்தோம்னா வெங்கடேஷ் ஐயர். இவரை வந்து 23 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. 23 கோடி ரூபாய்க்கு இவர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இவரோட ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசன் சூப்பராக இருந்துச்சு. அவங்க கப்படிக்கவே நம்ம வெங்கடேஷ் ஐயரோட பேட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம். ஸோ அதுக்காகவே அவருக்கு வந்து அந்த க்ரோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ க்ரோர் கொடுத்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு பார்த்தா போனால் தான் தெரியும் இந்த ஐபிஎல் ஆப்ஷனுக்கு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோன்னா ஓப்பனிங்க்கு குவிண்டன் டிகாக் எடுத்திருக்காங்க, பவுலிங்கில் ஆண்ட்ரிச் நார்ச்சியா எடுத்திருக்காங்க, ஸ்பென்சர் ஜான்சன், அப்புறம் மோயின் அலி எடுத்திருக்காங்க, ஃபினிஷிங்க்கு ரோமன் பவல் மற்றும் ரசல் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சாலிடான ஒரு டீம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கேகேஆரை பொறுத்தளவு பிளேயிங் 11 ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்தும் போது அவங்களுக்கு சாலிடாக ஸ்லாட்ஸ் எல்லாமே பேக்கப்போடு சேர்த்து கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 8.5 கொடுக்கலாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு ஸ்லாட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டனோட ஹையஸ்ட் பிட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லரை 15.75 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாஸ் பட்லரை எந்த டீமாக இருந்தாலும் கொடுத்து எடுத்திருப்பாங்க. அதை பற்றி கவலையே இல்லை. ஜாஸ் பட்லர் அண்ட் சுப்மன் கில் வேறு லெவலில் ஒரு ஓப்பனிங் இருக்க போகுது. பவுலிங்கில் பார்த்தோன்னா முகமது சிராஜ் எடுத்திருக்காங்க, ககிசோர் ரபாடா எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஷெஃப்ரின் ரூத்தர்ஃபோர்ட் இருக்காரு. இந்த மாதிரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து அவங்க நல்லாவே டார்கெட் பண்ணி எடுத்திருந்தாலும் பிளேயிங் 11 வரும்போது நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க எந்த இடத்துல எந்த ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கங்கிறத நம்ம போனதான் தெரியும். ஏன்னா கில்லோட கேப்டன்சி போன டைம் அவ்வளோ பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த டைம் பார்த்தோம்னா நெக்ராவோட சேர்ந்து எப்படி பண்ணுவாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டிங்கில் வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டரில் எடுத்தாங்க. கடைசியாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிட் எதுவும் போகாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல ரேட்டு கூட வாசி போயிருக்கலான்னு எங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, எப்படியோ ஒரு வழியாக பிக் ஆகிட்டார் அந்த டீமில். ஸோ குஜராத் டைட்டனை பொறுத்தளவு நம்ம 10க்கு 8 கொடுக்கலாங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். இதில் பார்த்தோம்னா நம்ம கேஎல் ராகுல 14 crore கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுதான் அவரோட இந்த டீமுக்கு வந்து
கொடுத்த ஹையஸ்ட் பிட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க் எடுத்திருக்காங்க. போன வருஷம் ஒரு 23 crore போன ஒருத்தரை 11 crore கொடுத்து எடுக்கிறது என்னை பொறுத்தளவு அவருமே ஒரு பெஸ்ட் பிக் தாங்க. அடுத்து நம்ம டி நட்ராஜன், அவர் ஒன் ஆஃப் த டெத் பவுலிங்ல ஸ்டார் நட்ராஜன் இருக்கும்போது எவ்வளவு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் அவங்க 2 பேரும் பவுலிங் நம்பி வந்து கேஎல் ராகுல் போவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்து ஹிட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஹாரி ப்ரூக் இருக்காரு, ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக் இருக்காரு, அப்புறம் மோஹித் சர்மா பவுலிங்ல வந்து கடைசியா வந்து இன்னும் ஸ்லோ பிச்சுக்குலாம் அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ டிசியை பொறுத்தளவு பார்த்தோம்னா பெர்ஃபெக்டான ஒரு சைடுன்னு தாங்க சொல்லணும். எல்லா ஸ்லாட்டையுமே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 10க்கு 8.5 கொடுக்கலாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு ஸ்லாட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஐபிஎல் பார்த்தோம்னா ஆக்ஷன்லாம் சூப்பராக போயிருக்கு. எல்லா டீமே பெர்ஃபெக்டாக பிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க ஸ்டேட் அவங்கவுங்க ஃபேவரட் டீம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஆக்ஷனை பார்த்து. ஸோ அடுத்து 2025 மார்ச்சில் வந்து ஐபிஎல் நடக்க போகுது. அதில் போய் பார்ப்போம் டேரெக்டாக எந்த டீம் எப்படி விளையாடுறாங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பிளேயர்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத. பாய், நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்.